வணக்கம். நான் உங்கள் டாக்டர்.Sivakumar. இது ஒரு வீட்டிலேயே செய்கிற மாதிரி உடற்பயிற்சி வீடியோங்க. இந்த வீடியோ ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னா, முக்கால்வாசி பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் என்னால் ஜிம்முக்கு போக முடியாது அப்படின்னு. சில பேருக்கு வேலை பளுனால போக முடியல, சில பேருக்கு ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாது சார் அப்படிங்கிறாங்க. அதனால நான் உடற்பயிற்சியே செய்யாமல் என்னுடைய உடல் எடையை குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக குறைக்கலாம். ஆனால் கொஞ்ச நாளில் அந்த மீண்டும் எவ்வளோ தூரம் குறைச்சிங்களோ அந்த எடை திரும்பவும் கூட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த எடை குறைக்கிறது எல்லாமே அன்ஹெல்த்தி, ரொம்ப அன்ஹெல்த்தி. அதனால வெறும் டயட் மூலமாகவே உங்கள் உடல் எடையை குறைக்க முடியாது. சரி சார், நல்லா சாப்பிட்றேன் சார், வெறும் உடற்பயிற்சி மட்டும் செஞ்சு என்னுடைய உடல் எடையை குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் குறைக்கவே முடியாது. அதனால எப்போதுமே இது ரெண்டுமே ஒரு 60-40 இருக்கணும், இல்லை 70-30 இருக்கணும். உங்கள் டயட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு 60%, அது 60 to 70% இருக்கணும். உங்கள் உடற்பயிற்சி அப்படிங்கிறது 30 to 40% இருந்தால் கண்டிப்பாக உங்கள் உடல் எடை குறையும். அதுவும் லாங் டேர்மில் மெயின்டைன் ஆகும். அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். வீட்டிலையே செய்கிற மாதிரி இது உடற்பயிற்சி வீடியோ. சரி சார், இது யாரெல்லாம் பண்ணலாம்? ஆண்கள் தான் பண்ணணுமா, பெண்கள் தான் பண்ணணுமா அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க. யாரு வேணா இதை வீட்டில் பண்ணலாம். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் உடல் எடை கரெக்டாக இருக்கேன் சார், 60 kg இருக்கணுங்கிறாங்க, அதே மாதிரி நான் 60 kg இருக்கேன் சார், இப்போ நான் அதெல்லாம் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நீங்களும் செய்யலாம். ஏன் அப்படின்னா இது ஒரு மசில் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் மாதிரி தான். மசில் ஸ்ட்ரெங்தனிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வேணும். அது அண்டர் வெயிட் இருந்தாலும் சரி, ஓவர் வெயிட் இருந்தாலும் சரி, கரெக்டான வெயிட் இருந்தாலும் சரி, மசில் ஸ்ட்ரெங்தனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் யார் வேணாலும் இது பண்ணலாம். உங்கள் இன்டென்சிட்டியை பொறுத்து, அதாவது சார் நான் எந்த ஏஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால் என்னால் இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக பண்ண முடியும். இனிஷியலாக ஸ்லோவாக பண்ணுங்கள், அதுக்கப்புறம் போக இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு ஒரு 5 எக்ஸசைஸ் பண்ண போகிறோங்க, அதை டெமோ பார்க்க போகிறேங்க. இந்த 5 எக்ஸசைஸும் நீங்கள் காலையிலையும் பண்ணலாம், ஈவினிங்கும் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்தவரை இது லெவல் 1 அவுட் ஆஃப் 5ல் இது லெவல் 1ங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு இனிஷியலாக பண்ணும்போது காலையில் ஒரு 5 டைம்ஸ், ஒரு எக்ஸசைஸும் 5 டைம்ஸ் பண்ணலாம். அப்புறம் ஈவினிங்கும் ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். அப்புறம் ஸ்லோவாக 5 to 8 டைம்ஸ் ஆக்கலாம். அப்புறம் 10 டைம்ஸ் 12 டைம்ஸாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். அப்புறம் காலையில் மட்டும் நீங்கள் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அது மாதிரி காலையிலையோ ஈவினிங்கோ எப்போ வேணால் பண்ணலாம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு எக்ஸசைஸை பொறுத்தவரையும், அதாவது உடற்பயிற்சியை பொறுத்தவரையும் செய்முறை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ நேரம் பண்ணுறோம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையவே கிடையாது. எந்த முறையில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபார்ம் ஆஃப் தி எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி பண்ணுறோம், அந்த செய்முறை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு உடற்பயிற்சிக்கும் நான் செய்முறையும் விளக்கியிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்து கரெக்டாக எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணலாம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா தயவு செய்து உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியன்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ என்னென்ன உடற்பயிற்சி அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங் ஜாக்ஸ். ஸ்டாண்டிங் ஜாக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்கள் கை ரெண்டையும் அப்படி தலைக்கு மேலே கொண்டு போகும்போது ஒரு லெக்கை அப்படி வைக்கணும், away from the body extend பண்ணணும். Then position, next leg, position. இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன மசில்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த ஹிப்பில் இருக்கிற ஃப்ளெக்ஸார் மசில்ஸ் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கோர் ஒர்க் ஆகும். அப்புறம் உங்கள் கையில் இருக்கிற மசில்ஸும் ஒர்க் ஆகும். இப்போ 5 டைம்ஸ் நான் பண்ண போகிறேன். 1 2 3 4 5. ஓகே, இப்போ இதை கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் பண்ணலாம். 1 2 3 4 5. ஓகே, நீங்கள் இது கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக கூட பண்ணலாம். இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள், அப்புறம் ஃபாஸ்ட்னஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி. செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங் கிரன்ச். ஸ்டாண்டிங் கிரன்ச்சில் உங்களுடைய 2 கையையும் காதுக்கு பின்னாடி வச்சுக்கலாம். ஜஸ்ட் அப்படி காதுக்கு பின்னாடி வச்சுக்கலாம். அதே மாதிரி என்ன மூமெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னோம்னா,
உங்கள் ரைட் எல்போவை ஜஸ்ட் டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் நீ அப்படி கொண்டு வரீங்க. டச் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. தென் ஆல்டர்னேட். ஓகே, இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஜஸ்ட்டு அப்படி பண்ணிவிட்டு உங்கள் தலையை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரீங்க. அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, டச் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, நெக்கை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. சில பேர்லாம் அப்படியே இதை வச்சுட்டு அப்படியே பயங்கரமாக ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. அது மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு பெண்ட், ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாளைக்கு நீங்கள் டச் பண்ணுவீங்க. ஓகே, அது மாதிரி இப்போ 5 டைம்ஸ் பண்ண போகிறோம். 1 2 3 4 5. ஓகே, இப்போ இனிஷியலாக பண்ணும்போது ஜஸ்ட் அப்படி பெண்ட் பண்ணால் போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. இனிஷியலாக நெக்கு மசில் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இதில் முக்கியமாக என்ன மசில்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா உங்கள் கோர் மசில்ஸ் ஒர்க் ஆகுது. அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸசைஸ். தேர்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட்ஸ். ஸ்குவாட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி, பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்பு இழைக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா இதை பண்ணும்போது, இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னென்ன மசில்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்கள் லெக் மசில்ஸ், அதாவது நம்ம பாடியிலே இருக்கிற பெரிய பெரிய மசில்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். அதனால் இழைக்கிறது ரொம்ப சீக்கிரமாக டிராஸ்டிக்காக நடக்கும். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னம்னா உங்கள் 2 கையையும் அப்படி பாடிக்கு முன்னாடி வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ஸ்டூல் இருந்தால் எப்படி உட்காருவீங்களோ அது மாதிரி உட்காரணும். அவ்வளோதான், அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஸ்டூல் எப்படி இருந்தால் உட்காந்தா எப்படி உட்காருவீங்களோ இப்படி பண்ணாதீங்க. எப்போதுமே ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது உங்களுடைய முட்டி, நீ இருக்குல்ல, அந்த நீ வந்து டோக்கு வெளியில் போகக்கூடாது. ஸோ இப்படி உட்காரக்கூடாது. ஸோ அது மாதிரி டோக்கு வெளியில் போகாமல் இருக்கு. இப்போ சைட்லேருந்து நான் காட்டுறேன் பாருங்க. இப்படி உட்காரும்போது பின்னாடி ஒரு ஸ்டூல் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்படி இனிஷியலாக நீங்கள் 3/4 போட்டால் பண்ணால் போதும். அவ்வளோதான். இது வெளியில் போகக்கூடாது. ஃபுல் இன்ஜுரியும் உங்கள் நீக்கு தான் வரும். ஸோ இப்போ நம்ம 5 டைம்ஸ் பண்ணுறோம். ஒன்று கையை இப்படி வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்படி வச்சுக்கிறேன். 1 2 3 4 5. ஓகே, 4th எக்ஸசைஸ் glute bridge. glute bridge வந்து படுத்துட்டு பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ். அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன் என்னென்ன மசில்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா, மெயினாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் பேக்கில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். ப்ளஸ் glute மசில்ஸ் அப்படிம்பாங்கள்ல, பட்டெக்ஸ், இந்த பட்டெக்ஸில் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். இது யாருக்கெல்லாம் நல்லது அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது தான். இருந்தாலும் இந்த உட்காந்துட்டே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வேலை செய்கிறாங்களே அவங்களாம் இதை கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் இந்த பேக் மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டெமோ சொல்லிடுறேன். தென் 5 டைம்ஸ் நான் பண்ண போகிறேன். இதுதான் பொசிஷன். நல்லா கம்ஃபர்டபுளாக இது மாதிரி படுத்துங்க. இதுதான் பொசிஷன். தென் ரைஸ் யுவர் பேக். ரைஸ் பண்ணிவிட்டு இது உங்கள் பாடி வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைனில் இருக்கணும். இது மாதிரி அப்ராக்சிமேட்லி ஒரு ஸ்லாண்டிங் லைனாக இருக்கணும். ரொம்ப ஆர்ச் பண்ணாதீங்க, அது தப்பு. ஜஸ்ட் ஒரு ஸ்லாண்டிங் லைன். டவுன், அப், டவுன் பொசிஷன். ஓகே, இப்போ 5 டைம்ஸ் பண்ணலாம். 1 2 3 4 5. 5th எக்ஸசைஸ் ரீச் அப் அண்ட் டவுன். இந்த ரீச் அப் அண்ட் டவுனில் என்னென்ன மசில்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னா முக்கியமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் காஃப் மசில்ஸ். இந்த மசில்ஸ் தான் காஃப் மசில்ஸ் அப்படிம்பாங்க.
இந்த காஃப் மசில்ஸ் ஒர்க் ஆகும். குவாட்ஸ் இதுவும் நம்ம பாடியிலேயே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மசில். இது மாதிரி லார்ஜஸ்ட் மசில்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய எனர்ஜியை அது ஸ்பெண்ட் பண்ணும். அடுத்தது லேட்ஸ், இந்த மசிலும் ஒர்க் ஆகும். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு லெக் பொசிஷன் வந்து உங்கள் ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி, ஷோல்டர் பொசிஷன் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரைஸ் ஆகும், உங்கள் பாடி ரைஸ் பண்ணணும், உங்கள் டோலை ரைஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி டோலை ரைஸ் பண்ணணும். ஸோ டோலை உங்கள் பாடியை ரைஸ் பண்ணும்போது கையை மேலே கொண்டு போங்க. தென் டவுன், அப், டவுன். ஓகே, இப்போ நம்ம 5 டைம்ஸ் பண்ணுறோம். legs apart, 1 2 3 4 5 ஓவர். இதுவரை நம்ம ஒரு 5 எக்ஸசைஸ் பண்ணோம். என்னென்ன பண்ணோம் அப்படின்னம்னா ஸ்டாண்டிங் ஜாக்ஸ், ஸ்டாண்டிங் கிரன்ச், ஸ்குவாட்ஸ், க்ளூட் பிரிட்ஜ், ரீச் அப் அண்ட் டவுன் அப்படின்னு ஒரு 5 எக்ஸசைஸ் பார்த்தோம். இதை கண்டிப்பாக நீங்கள் காலையிலையும் ஈவினிங்கும் பண்ணலாம். ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். அப்புறம் 8 டைம்ஸ் டைமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். இல்லை முடியல சார் அப்படின்னா வெறும் காலையில் மட்டும் பண்ணலாம். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டிஃபிகல்ட்டி லெவல் 1, அதாவது அவுட் ஆஃப் 5ல இது டிஃபிகல்ட்டி லெவல் 1. அதனால் யார் வேணால் பண்ணலாம், பிகினர் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்தது டிஃபிகல்ட்டி லெவல் 2 பார்க்கணும், வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இது தயவுசெய்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அப்போ தான் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.